உங்கள் விஜய். இது தேர்தல் நேரம்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது பாதுகாப்பா இருக்க வேண்டிய ரொம்ப டெலிகேட்டான ஒரு நேரம். சட்ட அதிகாரியா இருக்கிறதுனால நாம ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த மாதிரி நேரத்துல உங்களோட உங்க டீமோட பொறுப்பில்லாத நடவடிக்கை பெரிய தலகுனிவையும் ஏமாற்றத்தையும் கொடுத்திருக்க. உங்களை மாதிரி ஒரு சீனியர் ஆபீசர் இப்படி பொறுப்பில்லாம நடந்துப்பீங்கன்னு எதிர்பார்க்கல. சார், நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். என்ன நீங்க நம்பலாம் சார். இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன். நீங்க எந்த நம்பிக்கையை பத்தி பேசுறீங்க? அந்த நம்பிக்கையை தான் நேத்து ராத்திரியே நீங்க தொலைச்சிட்டீங்களே சந்தியா. நீங்க சாரி சொல்றதால எதுவுமே ஆக போறது இல்ல. நான் உங்க மேல ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். கரெக்ட் சார். சார், நீங்க என் மேல எந்த ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைச்சாலும் தாராளமா எடுக்கலாம். அத நான் மனசார ஏத்துக்கிறேன். நேத்து பொறுப்பு இல்லாம நடந்துகிட்டதுக்கு நான் 2 நாள் சம்பளத்தை கட் பண்ண போறேன். ரைட் சார். ஏஎஸ்பி சந்தியா, உங்களுக்கு நான் இன்னும் சொல்லி முடிக்கல. உங்க சேலரி கிடையாது, உங்க ஸ்டாஃபோட சேலரி கட் ஆகும். ஸ்டாஃப் இல்ல சார், தப்பு பண்ணது நான் தான். தண்டனை எனக்கு தான் கிடைக்கணும். நீங்க ஸ்டாஃபோட சேலரி எல்லாம் கட் பண்ணாதீங்க. ஒருவேளை நான் உங்க மேல ஆக்ஷன் எடுத்தேன்னா அதை நீங்க பெருசா எடுத்துக்க மாட்டீங்க. இப்ப நான் எடுக்கிற இந்த ஆக்ஷன் உங்களை உணர்வுபூர்வமா பாதிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால உங்க ஸ்டாஃபோட சேலரியை நான் கட் பண்ண போறேன். அப்பதான் நீங்க இதை மறுக்கவே மாட்டீங்க. அது மட்டும் இல்லாம அவங்களும் பொறுப்பு இல்லாம தான் நடந்துக்கிட்டாங்க. அதனால அவங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். இந்த மீட்டிங்கை நான் இதோட கேன்சல் பண்றேன். மீதி விஷயத்தை நம்ம அப்புறமா பேசிக்கலாம். நான் எப்படி இவ்வளவு பெரிய தப்பு பண்ணேன்? வயர்லெஸ் ராத்திரி முழுக்க ஆஃப் ஆன விஷயம் எனக்கு எப்படி தெரியாம போச்சு? ஸ்டாஃப்ஸ் யாருமே ஏன் எனக்கு போனே பண்ணல? இந்த பாவத்துக்கான தண்டனை என்னோட ஸ்டாஃப்ஸ்க்கு ஏன் கிடைக்கணும்? அது அவங்கள மட்டும் இல்ல, அவங்க குடும்பத்தையும் சேர்த்து தண்டிக்கும். நேற்று ராத்திரி நான் பொறுப்பு இல்லாம நடந்ததுக்கான தண்டனை உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நான் எப்படி அவங்க கிட்ட சொல்ல முடியும் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்? வண்டியை நிறுத்தணும்னா முதல்ல கியரை நியூட்ருக்கு கொண்டு வரணும். அதுவும் கிளட்ச் அழுத்தி தான் நியூட்ருக்கு கொண்டு வரணும். இல்லைன்னா வண்டி தன்னால ஆஃப் ஆயிடும். ஓ சரி. நீங்க ரோடுக்கு போறதுக்கு முன்னாடி சீட் பெல்ட்டை போடணும். அதை நம்ம மறந்துட்டோம். போட்டுக்கோங்க. நல்லா இழுங்க. அதை எடுத்து இங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். சரியா? இப்ப நேரா போங்க. ரோடு காலியா தான் இருக்கு. பார்த்து பார்த்து என்ன பண்றீங்க? இந்த பக்கத்துல இருப்பீங்க. என்ன என்ன சார் இதெல்லாம்? நீங்க எங்க வந்திருக்கீங்க? தெரியலையே. நான் உங்களை நேரா தானே சார் போக சொன்னேன். நீங்க நான் சொல்ற பேச்ச கேட்கலனா உங்களால வண்டி ஓட்டி கத்துக்க முடியாது. இப்படி இருந்தீங்கன்னா வண்டி ஓட்ட சொல்லி கொடுக்க முடியாது. வண்டி இப்ப எங்கயாவது இடிச்சிருந்தா? அண்ணா ஒண்ணும் இல்ல. இது நான் என் பிடிவாதத்தினாலையும் என் இஷ்டத்துக்கு இப்படிதான் ஓட்டுவேன் நான் செய்யல. இதுல உண்மையான விஷயம் என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க நமக்கு எதிர வந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நான் யாருக்காக இந்த வண்டி ஓட்ட கத்துக்கிறேனோ அவங்களும் கூட இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியாம நான் வண்டி ஓட்ட கத்துக்கணும்னு நினைச்சேன். இதுதான் விஷயமா? ஆமா. சரி விடுங்க, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்தாங்க. சார், இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போய் ஏதாவது நல்லா சாப்பிட்டு வரணும் சார். நீங்களும் சாப்பிடுறீங்களா? சாப்பிட்டா போச்சு. போய் வாங்கிட்டு வாங்க. முதல்ல போய் வாங்கிட்டு வாப்பா. அப்படின்னா சரி, எல்லாரும் 50 ரூபா கொடுங்க. கூட லஸ்ஸியும் வந்துரு சார். அட என்னப்பா நீ,
நாங்கள் என்ன உன்ன மாதிரி நோட் அடிக்கிற மிஷினாக வச்சுருக்கோம்? அட என்னப்பா, முதல்ல சம்பளம் வரட்டும், அப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம், விட்டுரு. உங்க சேலரி கிடையாது, உங்க ஸ்டாஃபோட சேலரியை கட் பண்ண போறேன். இப்போ நான் எடுக்கிற இந்த ஆக்ஷன் உங்களை உணர்வுபூர்வமா பாதிக்கணும்னு நினைக்கிறேன். அப்பதான் நீங்க இதை என்னைக்கும் மறக்க மாட்டீங்க. சார் சும்மா சாக்க சொல்லாதீங்க சார். சார் உங்களுக்கு வேணும்ல, காசு கொடுங்க சார். அப்புறம் என் பொண்டாட்டிக்கிட்ட யார் தான் அடி வாங்குறது? நான் இப்போ அதை சாப்பிட்டேன்னு வச்சுக்க, எங்க நான் சமைச்சது உங்களுக்கு பிடிக்கலையாம்பா, ஏன் வெளியில் போய் சாப்பிட்டீங்கன்னு என்னை திட்டுவா. எனக்கு வேண்டாம் சாமி. ஆனா உண்மையான விஷயத்த 2 பேர்ல யாருமே சொல்ல மாட்டேன்றீங்க. காசு இல்லைன்னா நேரடியா சொல்ல வேண்டியது தானே. நான் ஒன்னு சொல்லட்டுமா? எஸ்பி மேடம் கிட்ட நம்ம லோன் வாங்கிக்கலாம். அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கலாம், இந்த சேலரி வச்செல்லாம் நம்மளால வாழவே முடியாது. என்ன கேட்டா அவங்க ரொம்ப புத்திசாலி சார். 10ஆவதுக்கு அவங்க லேடி வர, கண்டிப்பா நம்ம பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுப்பாங்க. என்ன சொல்றீங்க? ஓ மேடம் வந்துட்டாங்க. மேடம் இங்க பாருங்க மேடம், இன்னைக்கு உங்களுக்கும் எஸ்பி சாருக்கும் மீட்டிங் இருந்ததில்ல, சீக்கிரமா முடிஞ்சிடுச்சா? ம், மீட்டிங்கில் வேற எதை பற்றியும் பேசல. ஒன்று மட்டும்தான் சொன்னார். நேற்று என்னோட ஒயர்லெஸ் ஃபோன் ஆஃப் ஆன காரணத்தினால எஸ்பி சார் என் மேலே ரொம்ப கோவப்பட்டார். உங்கள் எல்லாருக்கும் அந்த சம்பவத்தை பற்றி நல்லா தெரியும்ல. அப்போ நீங்கள் யாரும் என் வீட்டுக்கு வந்து ஏன் இன்ஃபார்ம் பண்ணல? ஐயோ மேடம், நான் தான் உங்களுக்கு வயர்லெஸில் மெசேஜ் பண்ணேன். உங்கள் வயர்லெஸ் ஆஃப் ஆயிருந்தது மேடம். உடனே நான் உங்கள் செல்ஃபோனுக்கும் ஃபோன் பண்ணேன், அதுவும் ஆஃப் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் நீங்க தூங்கி இருப்பீங்கன்னு நினைச்சோம் மேடம், அதனால தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. அப்படி என்னாச்சு மேடம்? இன்னைக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, அந்த எஸ்பி சார் உங்களை ஏதாச்சும் திட்டினாரா இல்ல தண்டனை ஏதாவது கொடுத்தாரா? எனக்கு அவர் தண்டனை கொடுத்துருக்காரு. உங்கள் எல்லாரோட இந்த மாத சம்பளத்திலிருந்து 2 நாள் சம்பளத்தை அவர் கட் பண்ண போறார். என்னது? என்ன மேடம், எங்களோட சேலரியா? இங்க பாருங்க மேடம், எங்க சேலரியை மட்டுமா கட் பண்ணுவாங்க? உங்க சேலரி இல்லையா? இங்க பாருங்க மேடம், இதுல எங்க தப்பு எதுவுமே இல்ல. அப்படி இருந்தும் எங்க சேலரிய? எனக்கு நல்லா தெரியும், தண்டனை அனுபவிக்க வேண்டியது நான் தான். ஆனா இது எஸ்பி சாரோட முடிவு. அவரோட முடிவை எதிர்த்து என்னால் எதுவும் செய்ய முடியாது. இந்தாங்க மேடம். எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன சார் நீங்க எப்படி இருக்கீங்க? அடா அண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க? எங்க மேடம் இருக்காங்களே, உங்க எல்லாருக்காகவும் ஸ்வீட் கடையில இருந்து ரொம்ப ஃபேமஸான ஜிலேபி சமோசா எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. இத சுட சுட சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். சூடாறதுக்கு முன்னாடி எல்லாரும் சாப்பிட்டுருங்க. சுட சுட சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வாய் வெந்து போச்சு. நீங்க மேடம்க்கு தானே எடுத்துட்டு வந்தீங்க, திருப்பி உங்க மேடம்கே கொடுங்க. ஏன்க்கா கோவமா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையாக்கா? அவங்க கரெக்டா தான் சொல்றாங்க. பிரச்சனை இல்லாம எங்களோட 2 நாள் சேலரி போயிருச்சே. 28 நாள் வேலை செஞ்ச காசு மட்டும் தான் கிடைக்கும். எங்களுக்கு விருப்பம் இல்லை. எங்களுக்கு எப்ப சாப்பிடணும்னு தோணுதோ அப்ப சாப்பிட்டுக்கிறோம். நீ கரெக்டாக சொன்னப்பா. மாதம் பிறந்தா சம்பளத்துக்காக காத்துட்டு இருப்போம். இந்த முறை அதுலேயும் துண்டு விழுந்துடும். சரி, நம்ம எந்த தப்பும் பண்ணலை, இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும். நான் என்னோட புது மனைவிக்காக இன்னைக்கு புடவை வாங்கிட்டு போகலான்னு நினச்சேன். இப்போ அதுவும் போச்சு. இங்கே பாருங்க மேடம், அந்த ஆம்புலன்ஸோட டிரைவரை நான் எவ்வளவோ தாஜா பண்ணி பார்த்துட்டேன், அடிச்சும் கேட்டேன். ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இங்க பாருங்க மேடம், இதை என்ன பண்றதுன்னு சொல்லுங்க மேடம். இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடு.
அமுல் வாங்குறதா கட் பண்ணிட்டாங்கன்னா இப்ப சம்பளமும் போயிருச்சா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாவ், இது ரொம்ப அழகா இருக்கே. சவிதா பாத்தியா, என்னோட ஒயிட் ஷர்ட்ல வேற ஏதோ கலர் பட்டிருக்கு. இங்கேயும் பட்டிருக்கு. இங்க பாரு. என்னது இதெல்லாம்? அது வந்து இல்லங்க. நம்ம வீட்ல வேலை செய்றவங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க? இது எவ்வளவு காஸ்ட்லி பிராண்டட் ஷர்ட் தெரியுமா? அதுவும் இல்லாம என்னோட ஃபேவரட். நீ முதல்ல அந்த வேலைக்காரிய வீட்டை விட்டு அனுப்பிடு. ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த சாயத்தை எப்படி போக வைக்கணும்னு எனக்கு நிறைய டிப்ஸ் தெரியும். நாளைக்கு உன்னோட ஷர்ட் உனக்கு சுத்தமா கிடைக்கும். போ, ஆஃபீஸ்க்கு கிளம்பு. லேட் ஆகுதுல்ல? ஓகே மம்மி, நான் கிளம்புறேன். பாய். பாய். பாய் சவிதா. பாய். நான் இதை ப்ளீச்சில் ஊற வச்சு பார்க்குறேன். கரை போயிட்டா நல்லா இருக்கும். இவன் இருக்கானே, இவன் சட்டையில கொஞ்சம் அழுக்குப்பட்டாலும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவான். இங்க பாருங்க ஆண்டி, அது வேற ஒன்றும் இல்லை. நான் உங்க பேச்சை கேட்காதது தப்பு தான். இதுக்கெல்லாம் நான் தான் காரணம். என்னை மன்னிச்சிருங்க. இல்லை இல்லைம்மா, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நானும் புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்ப நானும் நிறைய தப்பு செஞ்சுருக்கேன். நீயும் மெல்ல மெல்லமாக கற்றுப்ப. ஹலோ, ஏஎஸ்பி சந்தியா பேசுறேன். ஏஎஸ்பி சந்தியா அவர்களே, உங்களுக்கு எதிராக என்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. டிபார்ட்மெண்ட் உங்கள் மேலே ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். கம்ப்ளைண்டா? என்ன கம்ப்ளைண்ட்? யார் பண்ணது? 2 பேரால் மட்டும்தான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். நண்பர்கள் இல்லை எதிரிகள். உங்களை மாதிரி ஒரு பெரிய ஆளை எதிர்த்து உங்களோட எதிரிகள் நிச்சயமாக உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. அதனால அது ஃப்ரெண்டாக தான் இருக்கும். நீங்கள் நிச்சயமாக அந்த ஃப்ரெண்டோட பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. ராகுல்? எப்படி இருக்க ராகுல்? ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணிருக்க. இன்னைக்கு திடீர்னு என்ன என்னோட ஞாபகம்? உங்களை மறந்தாதானே ஞாபகப்படுத்துறதுக்கு. நான் மறக்கவே இல்லை. நான் தானே இப்போ ஃபோன் பண்ணேன். அது சரி, கேடட் சந்தியாவிலேருந்து ஏஎஸ்பி சந்தியா மேடம் ஆயிட்டீங்க. உங்களோட சூர்யா சார் கூட சந்தோஷமா இருக்கீங்க, என்ன மறந்துட்டீங்க. உங்களோட வாழ்க்கையில் ஃப்ரெண்ட்ஸுக்கு இடம் இருக்கா இல்லையா சொல்லுங்க. இல்ல ராகுல், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அப்புறம் சொல்ல, எப்படி இருக்க? நான் இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்கள் சொல்லுங்க, உங்கள் ஊரில் உங்களோட ராஜ்யம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இந்த ஒரு நிலைமையா? நல்லா தான் இருக்கு. என்னாச்சு? நீங்கள் கொஞ்சம் அப்செட்டாக இருக்க மாதிரி இருக்கு. நான் அப்செட்டா இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு மறந்து போயிடுச்சா என்ன? நான் தான் சொல்லுவேனே, பெண்களை பற்றி ராகுலுக்கு முழுசாக தெரியும். ஆனால் சில நேரங்களில் தப்பாயிடுது. சரி, அதெல்லாம் விடுங்க. நான் என்ன நினச்சேன்னா, உங்களுக்கு போஸ்டிங் கிடச்சோன்னே உங்கள் 2 கையிலையும் லட்டு வச்சுட்டு இருப்பீங்கன்னு நினச்சேன். அதுவும் உங்கள் கணவர் சூர்யா செஞ்ச லட்டு. நீ துளி கூட மாறல ராகுல். ராகுல் தான் எப்போவுமே மாற மாட்டான்ல. 1 செகண்ட். ஜாகிர் தான் கால் பண்ணுறான். அவனுக்கு கான்ஃபரன்ஸ் போடுறேன். ஹலோ ஜாகிர், நம்ம டீம் சிங்க லைனில் இருக்கு, பேசு. Oh wow. Hi Sandhya, how are you? நான் நல்லா இருக்கேன் ஜாகிர். நீ சொல்லு. ஏஎஸ்பி ஜாகிர். நல்லா இருக்கேன். என்னை ஏஎஸ்பின்னு சொல்றது எத்தனை தடவை கேட்டாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. ஆக்சுவலி நம்மளோட பேருக்கெல்லாம் இவ்வளோ பெரிய மரியாதை கிடைச்சது இல்லைல்ல. நான் கூட முதல் நாள் முயற்சி பண்ணேன். ஏஎஸ்பின்னா பயங்கரமாக மரியாதை கிடைக்கும்னு நினச்சேன். என்னோட எஸ்பி சார் முதல் நாளே என்ன என்னோட மரியாதையெல்லாம் பிடுங்கி என்னோட கையில் மெமோ கொடுத்துட்டாரு. நீ திருந்தவே மாட்ட ராகுல். என்ன பண்ணுறது, நான் ஒன்றும் ஏஎஸ்பி சந்தியாவோ இல்லை ஏஎஸ்பி ஜாகிரோ இல்லையே. எனக்கு எந்த ஸ்பெஷலும் இல்லை. நான் அப்படியே ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறவன். நீங்கள் தோட்டத்தில் இருக்கிற பூக்கள், ஒரு பெஸ்ட் கேடட், ஒரு சிறந்த வீரன். உங்களோட என் தேவையில்லாமல் என்ன கம்பேர் பண்ணுறீங்க? அப்படின்னு எதுவும் இல்லை ராகுல். என்னோட நிலைமையும் உன்ன மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு காலையில தான் டிஎஸ்பி சார் கிட்ட திட்டு வாங்கிட்டு வந்தேன். அது இந்த ஊர்ல நேற்று ராத்திரி ஏதோ எமர்ஜென்சி தேவைப்பட்டிருக்கு. ஆனால் என் ஒயர்லெஸ் ஒரு பேட்டரி போனதுனால
எனக்கு எதுவுமே தெரியாம போயிடுச்சு. அதனால ஓ, உங்க சோகத்துக்கான காரணம் இதுதானா? சந்தியா, இங்கே பாரு, தப்பு பண்ணுறது சகஜம்தான். ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா அந்த தப்பை நீ மறுபடியும் செய்யவே கூடாது. அண்ட் ஐ எம் ஷியோர் எஸ்பி கிட்டேருந்து மெமோ வாங்கினதுக்கப்புறம் உன்னால் அந்த தப்பை மறக்கவே முடியாது. அப்படி இல்லைனாலும் என்னால் மறக்க முடியாது ஜாகிர். ஏன்னா இந்த தப்போட தண்டனை எனக்கு இல்லை, என்னோட டீமுக்கு கிடைச்சிருக்கு. என் ஸ்டாஃபோட 2 நாள் சேலரி அவர் கட் பண்ண போறாரா. என்னால் இதை மறக்கவே முடியாது. நான் பண்ண தப்புக்கான தண்டனை என்னோட ஸ்டாஃப்ஸ்க்கு கிடைச்சிருக்கு. சந்தியா, ஐ எம் ஷியோர் உன்னோட டீம் இப்போ ரொம்ப அப்செட்டில் இருப்பாங்க. பட் யூ நோ வாட், எனக்கு உன் மேலே முழு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நீ அந்த ஆஃபீஸர் சாரோட மனசையே ஜெயிச்சவ. உன்னால் என்ன வேணாலும் செய்ய முடியும். வேணா பாரு, ஒரு நாள் உன்னோட டீம் ஆளுங்க மனசையே ஜெயிச்சிருவேன். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இட்ஸ் ஓகே. ஜாகிர் கரெக்டாக தான் சொல்கிறான் சந்தியா. நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாம் சரியாயிடும். அது சரி, ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்கிறேன். நான் உங்களை பார்க்கறதுக்கு உங்கள் ஊருக்கு வரப்போகிறேன். உண்மையாவா? இது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். உங்கள் ஊரில் ஏதோ ஃபிலிம் ஷூட்டிங் நடக்க போதான். பெரிய ஹீரோயின் வராங்களாம். என்னோட எஸ்பி சாரும் அங்கே வராராம். அதனால எப்படியாவது முயற்சி பண்ணி அவரை மடக்கலான்னு பார்க்குறேன். அப்போ தான் நான் கூட வர முடியும். ஸோ இன்கேஸ் நான் வந்தேன்னா செக்யூரிட்டி நீங்கள் பார்த்துப்பீங்கல்ல, அப்படியே உங்களை சந்திச்சிடுவேன். இதெல்லாம் சரியில்லை. நீங்கள் 2 பேரும் சந்திக்கும் போது அங்கே நான் இல்லாமலா? என்னமோ உன் காலில் ஆணி அடிச்சு வச்ச மாதிரில சொல்கிற. ஏதாவது சாக்கு புக்கு சொல்லிட்டு நீ வந்துடு, சந்திக்கலாம். வர முடியாதியா, என்ன பண்ணுறது? அடுத்த வாரம் எங்கள் ஊரில் ஏதோ பிரம்மச்சாரிணி வராங்களா, அவங்களோட செக்யூரிட்டி பொறுப்பு என்னோடது. அதான் இன்னும் நீ அந்த பிரம்மச்சாரி கிட்ட ஞானத்தை பற்றி கூட பேசு என்ன. அதைத்தான் செய்யணும் போல இருக்கு. சரி, பரவாயில்ல. அப்படியாவது நீ எங்க ஊருக்கு வரி. தேங்க்யூ ராகுல். தேங்க்யூ ஜாகிர். உங்க 2 பேர்கிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேலையில ரொம்ப டென்ஷனா இருந்தேன், ஆனா இப்ப மனசு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, இப்படிதான் எங்க பாட்டிக்கும் ஊசியில நூல் கோக்க தெரியாம போயிருச்சு. டாக்டர் கிட்ட போய் காட்டினோமா, உடனே அவரு கண்ணுல பூ விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டாரு. ஆனா உங்க கண்ணை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் நல்லா தான் இருக்கேன். ஆமா 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 ஆமா. நான் என் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதும் அதேதான், நீங்க நீண்ட ஆயுளோட இருக்கணும்னு, உங்களுடைய இந்த நெருப்பு பார்வைய பளிச்சுன்னு வச்சிருக்கணும்னு. அட என்னம்மா, இதை நான் பண்ண மாட்டேனா? அதை என் கிட்ட கொடுத்துட்டு நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். வேண்டாம் வேண்டாம், இந்த பொம்பளைங்க வேலையெல்லாம் கூட நீதான் செய்யணுமா? ஆண்டவா ராமா, இந்த தைக்கிறது நெய்யறது இதையெல்லாம் பொம்பளைங்க செஞ்சாதான் நல்லா இருக்கும், ஆம்பளைங்க செய்யக்கூடாது. ஐயோ அம்மா, நீங்க இன்னும் அந்த காலத்திலேயே இருக்கீங்க. பொண்ணுங்கெல்லாம் இப்ப எங்கேயோ முன்னேறி போயிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாம் பொம்பளைங்க எல்லாம் ஆம்பளைங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, ஆம்பளைங்க எல்லாம் பொம்பளைங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்கம்மா, இந்த உலகத்தை பத்தி நம்ம எதுக்கு பேசணும்? நம்ம சூர்யானனே பாருங்க, நாள் முழுக்க கரண்டியை வச்சு கிளறிக்கிட்டே இருக்காரு. ஆனா ஏன் மேடம் இந்த லட்டிய தூக்கிக்கிட்டு ஊரு ஃபுல்லா சும்மா இங்க அங்கன்னு போய் கட 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 சுத்திக்கிட்டே இருக்காங்க. அம்மா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எல்லா ரவுடிங்களையும் எல்லா கொள்ளைக்காரங்களையும் எங்க மேடம் எப்படி பிடிச்சாங்கன்னு? அவங்களுடைய கருப்பு பணம் காலி, சாராய கடை அதுவும் காலி, எல்லாரும் மேடத்தை பார்த்து அங்க இங்கன்னு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் செஞ்சதுக்கு மேடம்க்கு பாராட்டு தான் கிடைச்சிருக்கணும். ஆனா அந்த பெரிய எஸ்பி சார் மேடத்தை பிடிச்சு நல்லா திட்டி அனுப்பிச்சிட்டாரு. தேவையில்லாம ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் திட்டி அனுப்பிச்சிட்டாரு. எஸ்பி சார் சொன்னது சரியே இல்லை. மேடம் இருந்த இடத்துல நான் மட்டும் இருந்திருந்தேன், சும்மா இருந்திருக்க மாட்டேன். சும்மா இரு, எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லு. சந்தியா ஏதாவது தப்பு செஞ்சிட்டாளா? எதுக்காக பெரிய ஆபீசர் சந்தியாவை திட்டினாரா? ஒருவேளை ஏதாவது திருடன் அவளால பிடிக்க முடியாம போயிடுச்சா? இல்ல இல்ல இல்லம்மா, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன? அவங்களோட வயர்லெஸ் இருக்குல்ல, அதான் அந்த கருப்பு கலர் டப்பா, அதோட பேட்டரி இருக்கே அது தீர்ந்து போயிருச்சு. அந்த நேரம் பார்த்து அவங்க மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, அது உங்களுக்கு கிடைக்கல.
பாவத்தெல்லாம் நல்லா பிடிச்சு திட்டிட்டாரு. என் மேடம் என்ன எல்லாமே வேணும்னே செஞ்சாங்க? எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் ராத்திரியோட ராத்திரி அதை சார்ஜ் பண்ணி வச்சிருப்பேன். அம்மா உங்களுக்கு தான் தெரியும்ல, அந்த வயர்லெஸ் போனு எப்பயுமே சார்ஜ்லயே இருக்கணும். 24 மணி நேரம் உங்க கையிலேயே தான் இருக்கணும். லக்ஷ்மண், என் மருமகளை அந்த பெரிய ஆபீசர் பயங்கரமா திட்டாரா? தண்டனை எதுவும் கொடுத்துடலையே? இல்ல, தண்டனை எல்லாம் எதுவும் கொடுக்கல. ஆனா தண்டனை கொடுத்திருந்தா கூட மேடம் அவ்வளவு வருத்தப்பட்டிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லம்மா, அவங்களுக்கு கீழே பாக்குறவங்களோட 2 நாள் சம்பளத்தை கட் பண்ணிட்டாராம். சம்பளத்தை புடிச்சிட்டாரா? ஆமா, 2 நாள் சம்பளத்தை கட் பண்ணிட்டாரு. அதை கேட்ட உடனே என் மேடம்க்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அந்த கருப்பு டப்பாவோட வயிறை நான் தானே கழட்டினேன். நான் செஞ்ச அந்த காரியத்தினால என்னோட மருமக பயங்கரமா திட்டு வாங்கிட்டாளே. என்னடா அது? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சியா? எல்லா விஷயமும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எதடா மறைக்கிற? அங்க என்ன இருக்கு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க? எனக்கு எல்லாம் தெரியும்.